வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். பிரபல பெண் யூடியூபரின் 19 நிமிட போலி ஆபாச வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. பிரபலங்களை விடாமல் துரத்தும் டீப் ஃபேக் வீடியோக்களுக்கு கடிவாளம் போடுவது. நடிகை ஸ்ரீலீலாவின் டீப் ஃபேக் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அபத்தமான விஷயங்களுக்கு வலைதள பயன்பாட்டாளர்கள் ஆதரவு தர வேண்டாம் என நடிகை கைகூப்பி கேட்டுக் கொண்டுள்ளார். சினிமா துறையில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் ஒருவருக்கு மகள், பேத்தி, தங்கை, தோழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் டீப் ஃபேக் வீடியோக்களை தடுக்க முடியும். பிரேசிலைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபலம் 10வது மாடியில் இருந்து விழுந்து இறந்து போன வழக்கில் போலீசார் அவரின் கணவரை கைது செய்திருக்கிறார்கள். தற்கொலை நாடகம் ஆடியவர் சிசிடிவியால் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய. பெங்களூருவில் மனைவியை பல்லால் கடித்து சித்திரவதை செய்து கொன்ற கணவர் தூக்கிட்டு இறந்து போயுள்ளார். நெஞ்சை உறைய வைக்கும் கொடூர கொலைக்கு காரணம் என்ன? நடிகை ரகுல் பிரீத் சிங் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டதாக 2 புகைப்படங்களை காட்டி மருத்துவர் ஒருவர் வீடியோ வெளியிட்ட நிலையில் அவருக்கு நடிகை காட்டமாக பதிலளித்துள்ளார். மோசடி மருத்துவர் என கூறி நடிகை வெளியிட்ட எச்சரிக்கை பதிவு சொல்வதென்ன? மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடந்த விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் தங்க டம்பிள்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2.25 கிலோ சுத்த தங்கத்தை டம்பிள்ஸுக்குள் மறைத்து கடத்தியதை அதிகாரிகள் கண்டுபிடித்தது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்ந்து திருச்செந்தூர் கோவிலில் வேலை வாங்கி தருவதாக கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவரை போலீசார் தேடி வருகின்றனர். போலி பணியாணை மற்றும் அடையாள அட்டை தயார் செய்து கொடுத்து பணத்தை பறித்தவர் சிக்குவாரா? ஆரணி அருகே செயல்படும் பிரபல பட்டு சென்டரின் பெயரில் போலி இணையதளம் உருவாக்கி 1000 ரூபாய் பட்டுப்புடவையை 299 ரூபாய்க்கு தருவதாக ஒரு கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. ஆரணியில் செயல்படும் நிறுவனம் பெயரில் வட மாநிலத்தில் இருந்து கைவரிசை காட்டியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.